ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும், ஏப்ரல் மாதத்தில் வரப்போகுது. அதே மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓகேவா, ஏன்னா ஒரு 2.5 மாதம் தான் டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நாள்லாம் தள்ளி போகும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்ன டைமில் கரெக்டாக எக்ஸாம்ஸு எல்லா ப்ராசஸும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் டு மே, மே டு ஜூன், ஜூன் டு ஜூலை, அந்த அரை மாதத்தை நம்ம விட்டுடலாம். அப்போ நமக்கு எக்ஸாம் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், மொத்தம் 6 மாதம் இருக்குது. இந்த 2024 கணக்கு பண்ணும்போது நமக்கு டிசம்பர் மாதம் ஒன்று இருக்குது. மொத்தம் 7 மாதம் அப்படிங்கிறது முழுசாக இருக்குது. ஓகேவா, இந்த 7 மாதத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே சந்தேகம் வரும். ஓகேவா, இந்த சந்தேகம் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். 1.5 வருஷம் படிக்கிறவங்களுக்கும் இந்த சந்தேகம் வரும், நேத்தி படிக்க ஆரம்பித்தவங்களுக்கும். ஓகேவா, ஒரு வாரமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த சந்தேகம் வரும். ஸோ இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது 100க்கு 200% உண்மை. ஓகேவா, 100க்கு 200 சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு. 100%க்கு 200% அப்படின்றது ரொம்ப உண்மையான விஷயம். என்ன அப்படின்னா, 7 மாதம் படிக்கிறவங்க மார்க் வந்து குறைஞ்சி போயிடும், இல்லை 2 வருஷம் படிக்கிறவங்க 3 வருஷம் படிக்கிறவங்க பாஸ் ஆகிடுவாங்க, 7 மாதம் படிக்கிறவங்க ஃபெயிலாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. ஓகேவா, இது வந்து எங்கே செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 10th எக்ஸாம் எழுதுகிறோம், செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறோம், காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமுக்கு தான் வந்து இது வந்து செட் ஆகும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, 7 மாதம் அப்படின்றது நான் 6 மாதத்துக்கு தான் பிளான் பண்ணது. இருந்தாலும் 7 மாதம் இருக்குங்கிறதுனால இந்த 7 மாதத்தில் இன்றைக்கி படித்தா கூட பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேவா, இன்றைக்கி அப்படின்னா அப்போ நான் இன்றைக்கி 10 மணிக்கே ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் என்ன நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம், நாளன்னைக்கு ஆரம்பித்தாலும் சரி தான், இன்னும் ஒரு 3 நாள் டைம் எடுத்துகிட்டு ஆரம்பித்தாலும் சரி தான், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா எதுனே தெரியாமல் ஏதோ ஒரு நம்ம பாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து போகணும், ஆனால் கடைசியில் டிஎன்பிஎஸ்சியை போய் சேர்ந்துடணும் அப்படின்றது இங்கே கணக்கு கிடையாது. இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதுக்குன்னு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க பிகினர் அப்படின்னா ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு தெரியணும். என்ன கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தான் படித்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு போவோம் அப்படின்றது நமக்கு இருக்கணும். ஏன்னா இதுக்கு விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனு. ஸோ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்ற முடிவு வந்து உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கணும். ஓகேவா, இந்த செரியினை சொல்லுன்னு தமிழில் ஒன்று இருக்குல்ல, கண்ணங்கரேரும்பாங்க, வெள்ளையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடிவெடுத்தல் அப்படிங்கிறது பளிச்சுன்னு இருக்கணும். ஓகேவா, அந்தளவுக்கு கிளியராக இருக்கணும். அடுத்தது என்னென்னா, உறுதி செய்தல். படிக்க தான் போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சா, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, என்னடா அப்படி சொல்ல போகிறேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. சூடு சொரணை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, அது எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 4 பேர் கேட்பாங்கள்ல, ஏன் தம்பி இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்லாம் கேட்குறவன் கேட்டுட்டு போட்டோம். அதாவது நம்ம காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறணும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, அதில் உறுதி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா, பள்ளி புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், எதை படிக்க போகிறேன் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். சரி, நான் அதுக்குன்னு வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு புக்கு கிடைக்கிது, ஒன்லைனர் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 1000 பேஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கி மாங்குன்னு உட்காந்துலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் அப்படின்றது வேணும். சரி, ஸ்கூல் புக் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கே இல்லைன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக் எந்த இடத்துல குமிஞ்சு போய் கிடக்கும் அப்படின்னா, இரும்பு கடையில் கிடக்கும். அது எப்படி உனக்கு தெரியும் இரும்பு கடையில் கிடைக்கும் அப்படின்னு? நான் அங்கே தானே போய் எடுத்தேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா பாதி புக்கு வந்து இந்த பழைய இரும்பு கடை, அங்கே போய் தேடினோம்னாலே கிடச்சிரும். ஓகேவா, 1க்கு 2 புக்கெல்லாம் கிடைக்கும். இரும்பு கடைக்கு போங்க, ஒரு 4 இரும்பு கடைக்கு போங்க. அதேமாரி பழைய பேப்பர் கடைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கடைக்கு போனீங்கனாலே உங்களுக்கு புக்கு அப்படின்றது
பாதிக்கு எப்படியும் ஒரு 60% புக்கு அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிரும். எது தேவையோ அதில் ஒரு 60% புக்கு கிடச்சிரும். அதுமாரி ஸ்கூல் பசங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள். ஸ்கூல் பசங்க ஊரில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள். அப்படியும் ஒரு எப்படியும் அதில் ஒரு 2, 3 புக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸு ஸ்கூல் புக்கு இல்லை அப்படின்னா டேரெக்டாக பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்குது, நடுநிலைப்பள்ளி இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே போய்ட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட கேளுங்க. போயிட்டு கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க. என்னென்னா அவங்களும் எல்லோரும் நிறைய பேரை படிக்க சொல்லி பழகிட்டாங்க வாத்தியார், ஓகேவா? அதனால் நம்மளும் போய் கேட்கும்போது இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் சார், எதுவும் புக்ஸு வந்து என்கிட்ட கம்மியாக இருக்குது, சில புக்ஸு எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னா கூட ஸ்டாக் இருந்துச்சு, இல்லை பழைய புக்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா யாரையாவது விட்டு எடுத்து தர சொல்லுவாங்க. தாராளமாக நீங்கள் போய் கேட்கலாம். அப்படியே நானும் ஒரு 5 புக்கு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட்டு போட்டு நம்ம அந்த மாதிரி நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மொத்தத்தில் என்ன வேணும், ஸ்கூல் புக் அப்படின்றது இருந்து தான் ஆகணும். சரி, அடுத்தது என்னென்னா, சரி ஸ்கூல் புக்கும் வாங்கியாச்சு, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸை தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, ஓகேவா? ஏன்னா நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத தாண்டி எதெல்லாம் படிக்கக்கூடாது, எதெல்லாம் படிக்கவே மாட்டேன் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு சிலபஸாக தான் தெரியும். ஏன்னா இங்கே படிக்கிறவங்க பாதி பேர் எப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா படிக்கிறவங்க பாதி பேர் அவுட் ஆஃப் புக்கு, அவுட் ஆஃப் சிலபஸ், எக்ஸ்ட்ரா மார்க்கு, அதேமாரி வந்து பெரிய பெரிய அகாடமிலலாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த அகாடமிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க, இவங்கள வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சிலபஸ் அப்படின்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அவுட் ஆஃப் புக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் புக்லேருந்து எடுக்க மாட்டாங்கன்னே சொல்லலை, ஓகேவா? ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், அதிகபட்சம் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் வரைக்கும் போனாலும் அந்த மார்க்கே நமக்கு தேவையில்லை, ஓகேவா? அந்த மார்க்கே நமக்கு தேவையில்லை. நமக்கு புக்லேருந்து கேட்குறதே வந்து நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேட்டாஸ் உள்ள இருக்குங்கிறது தான் இங்கே உண்மை. நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டோ இல்லை வந்து நான் 190 எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 170 மேலே எடுத்தாலே எங்கள் ஊரில் நான் வேலை வாங்கிட்டு போயிடுவேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், தாராளமாக புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தனால சிலபஸ் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்னென்னா உங்களோட ஏஜ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இப்போ நார்மலாக ஒரு 25 to 30, ஓகேவா? 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யோசித்து பார்க்கணும். ஸோ ஓகே, இந்த ஒரு 7 மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம எது நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு வரைக்கும் அவ்வளோ நாள் இருக்கும். இல்லை அது பிரச்சனை கிடையாது இங்கே, ஓகேவா? அது வந்து இங்கே தீர்மானம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது தனியாக அப்புறம் அதை ஒரு கண்டென்ட்டாக பேசிகிட்டு கூடாது. அவ்வளோ நாள்லாம் எங்கே அப்படின்றதெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் 60 வயசு வரைக்குமான ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் கிடச்சிரும். அதுவே நம்ம வந்து இதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு 7 மாதமாக இருந்தாலும் இதில் நமக்கு கிடைக்க போகிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகபட்சம் 30 வயசாகவே இருந்தாலும் அடுத்த 30 வருஷத்துக்கு உங்கள் கையில் வேலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் உங்களுடைய தேவையை வந்து சூப்பராகவே நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுவே நீங்கள் அந்த 7 மாதம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஹோப் இல்லாமல், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல், கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே நினச்சி பாருங்கள், அடுத்த 30 வருஷம் ப்ரைவேட்லேயோ எங்கேயோ ஃபாரினோ இந்த மாதிரியே நம்மளுடைய காலம் அப்படின்றது போயிட்டுருக்கும். எது ஈஸிங்கிறத நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அதை புரிஞ்சு அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு ஆள் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க வந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்களும் அந்த ஸ்டேஜ்லாம் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. அதோடைய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது என்னென்னா உண்மையாக இருத்தல் வேண்டும். சரி, யாருக்கு உண்மையாக இருக்கணும்? அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணுமா, அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணுமா, யாருக்கு தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கணும். சரி, எனக்கு நான் உண்மையாக இருக்கேனா, எனக்கு நான் பொய்யா இருக்கேனான்னு எனக்கு எப்படி தெரியும், ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னப்பா படித்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் சரி படித்தாச்சா, வெரி குட்டு, நல்லது, சூப்பர் அப்படின்ட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் படித்தோமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? என்ன கேட்டால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அவர் படிச்சுட்டாராம்ப்பா, அவர் என்கிட்ட சொல்லிட்டார் நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியுன்றதை நம்ம மறுத்தே பேச முடியாது, ஓகேவா? ஏன்னா நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிளியராக படிச்சிருக்கோம், எந்த அளவு நமக்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது தேவை இருக்குது, எவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கை இந்த எக்ஸாம் பூர்த்தி பண்ண போகுது, நம்மளுடைய கனவுகள், நம்ம பெரிய கனவுலாம் காண போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் சேட்டலைட்டு அந்த மாதிரி பிளான்லாம் பெருசாலாம் இருக்க போகிறது கிடையாது, ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்லாம். அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன தேவையோ ஸோ அதுதான் வந்து நம்ம
எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விஷயம் வந்து இதில் கிளியராகவே கிடைக்கும். ஓகேவா? அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். மனசாட்சிக்கு கண்டிப்பாக உண்மையாக தான் இருந்தாகணும். மனசாட்சிக்கு நம்ம துரோகமே பண்ணக்கூடாது. மனசாட்சிகிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது ராஜா. மனசாட்சிகிட்ட போய் நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து அது உங்களுக்கே காமிச்சு கொடுத்துரும். நீ எல்லாம் எங்கடா படித்தேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும். அதான் நல்லா தானே படிச்சிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனசாட்சியும் இருக்கும். என்ன உண்மையோ அது தெளிவாக உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது என்னென்னா, சரி இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். டெய்லியுமே தமிழ் படிங்க. தமிழ் எப்போலாம் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிங்க. காலையில் 4 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வெறும் தமிழ் படிங்க. ஓகேவா? புது புக்கு ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் பழைய புக் பக்கம் போகலாம். புது புக்கு ஒரு 3 மணி நேரம் படிங்க. தமிழ் எப்படி படிக்கலாங்கிறது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அதனால் டார்கெட் தமிழ். நம்ம எதில் ரொம்ப வீக்காக இருக்கோம், இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம், இப்படி இல்லைன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் தமிழ் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழில் ஓரளவு ஸ்ட்ராங்கானதுக்கு அப்புறம் தான் தமிழ் வந்து மதிய நேரத்துக்கு மாற்றணுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழை வந்து கிளியராக படிக்கணும். ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சு படிங்க, மதிய நேரத்தில் படிக்கிறீங்க, போர் அடிக்குதா தமிழ் படிங்க, சாயந்தர நேரம், மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நீங்கள் தமிழ் படித்து தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கட்டாயமாக படித்து தான் ஆகணும். நீங்கள் 6வது புக்கு படிக்கலாம், 10வது புக்கு படிக்கலாம், பழைய புக்கு படிக்கலாம். மொத்தத்தில் 6 மணி நேரம் படித்து தான் ஆகணும். எப்போதெல்லாம் படிக்கலாம்னா, காலையில் பிகினராக இருந்தால் காலையில் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் மைண்டில் நல்லா ஃப்ரீயாக அது பாட்டில் போய் மனப்பாடம் ஆகிட்டு சூப்பராக ஸ்டோர் ஆகும். இல்லை எனக்கு தமிழ் வந்து ஆல்ரெடி அனுபவம் இருக்குது, நிறைய விஷயம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மதிய நேரத்தில் கூட தாராளமாக ரிவிஷனாக கூட பண்ணலாம். மொத்தத்தில் தமிழ் வந்து 6 மணி நேரம் டெய்லியும் படிச்சிருக்கணும். அடுத்து என்னென்னா, டெய்லியுமே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸு வரலன்னு சொல்கிறத விட்டுருங்க. கூட்டல் வரல, கழித்தல் வரலனாலும் பிரச்சனையே இல்லை. நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு கூட்டல் கூட தெரியல, 6 டிஜிட் நம்பரு இல்லை 4 டிஜிட் நம்பரை கூட்ட சொல்லி டேரெக்டாக கொடுத்தா கூட நான் ஒரு 4 செகண்ட் யோசித்து தான் போடும் அப்படின்னா போடுங்க, யோசித்து போடுங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லா பேசிக்கையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. பேசிக்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த சில மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இமேஜெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கட்டு ஏறி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ரீச் அடைகிற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு படிக்கட்டு மட்டும் நம்மளோட உயரமாக இருக்கும். அடுத்தடுத்த படிக்கட்டு பார்த்தோம்னா ஒரு அரை அடி தான் இருக்கும். பார்த்துருக்கலாம் நீங்கள். அப்போ அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு அப்படின்றது மேக்ஸை பொறுத்தவரை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த ஃபார்முலாஸ் தான். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஃபார்முலாவெலாம் தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மென்சுரேஷனு, சிம்பிளிஃபிகேஷனு, ஆட்கள் நாட்களில் தான் டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே அரை அடி ஸ்டெப்பு தான். அதனால் உங்களோட பேஸ் எதுவோ பேஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுவோங்க. மொத்தத்தில் மேக்ஸ் அப்படின்றது 2 மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது என்னென்னா, 9th பாயிண்ட், ஸ்டார் முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம். புக் வைஸ் எந்தெந்த யூனிட்டெல்லாம் படிக்கணும், எந்தெந்த யூனிட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். அதை நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா, 3 வகையாக பிரித்து போட்டிருப்போம். மொத்தம் 4 வகையில் சில யூனிட்லாம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோக்குள்ளே கவர் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ட்ரிபிள் ஸ்டார் அப்படின்றது கட்டாயமாக படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணுன்னு இருக்கிறது. அதை படிச்சுட்டு டபுள் ஸ்டாரையும் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சிங்கிள் ஸ்டார் அப்படிங்கிறது கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் முக்கியமான யூனிட்டுக்கு ரொம்ப முக்கியமான யூனிட்டுக்கு ட்ரிபிள் ஸ்டாரும், முக்கியமான பாடங்களுக்கு டபுள் ஸ்டாரு. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அப்படின்றதுக்கு சிங்கிள் ஸ்டார் அப்படின்ற மெத்தடில் நம்ம 3 டைப்பாக பிரித்து வந்து ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இருக்கும். அதுமாரி நம்மளோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து டெலகிராமில் வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். அதேமாதிரி நம்ம டெலகிராம் லிங்க்கு நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டார் மெத்தடில் டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 மாதத்தில் சூப்பராக படிக்கலாம், ஜம்முன்னு படிக்கலாம், அழகாக படிக்கலாம், அருமையாக படிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கம்மி தான். அதுவே அட்வான்டடாக நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை காஞ்சிரும். உண்மையாகவே சொல்லணும்னா மண்டை காஞ்சி போயிடும். ஏன்டா படிக்க வந்தோன்னு இருக்கும். ஆனால் அதில் டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார் மட்டும் நீங்கள் பாருங்களேன், அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை மட்டும் படிங்க. மொத்தத்தில் சூப்பராக படிக்கலாம். அதுதான் இங்கே உண்மை. நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் புக்கெலாம் போய் படிக்கிறதுனால தான் நம்ம நிறைய பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. உண்மை அதுதானே. எல்லா சப்ஜெக்டையும் பார்த்து பயப்படுறோம். ஏன் காரணம் அப்படின்னா, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு. எவ்வளோ படிக்க போகிறோம்? கொஞ்சம் தான் படிக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா, 2 நாளுக்கு ஒரு முறை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் 2 days ஒன்ஸ். ஏன்னா டெய்லியும் வந்து டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 2 hours அப்படிங்கிறது நம்ம டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். 2 days ஒன்ஸ் ஒரு 1 hour மட்டும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவே லாஸ்ட்டு 3 month
லாஸ்ட்டு 2 மந்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத டெய்லியுமே போட்டு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? மேக்ஸு, தமிழுக்கு வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தமிழில் வந்து நம்ம என்னென்ன தவறுகள் செய்வோமோ அதிகமான தவறுகள் எங்கே நடக்கும் அப்படின்னா தமிழில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எங்கே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட்டு நம்ம கரெக்டாக டெஸ்ட்லேயே எல்லா தப்பையும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், எக்ஸாமில் சூப்பராக அடிச்சுட்டு வந்துடலாம். டெஸ்ட்டில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமாக கேட்பாங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து ரொம்ப மொக்கையாக கேட்டு போயிடுவாங்க தமிழில். அதையே நம்ம தப்பு போட்டுறக்கூடாது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது உங்களோட ஆயுதம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது. 7 மாதத்தில் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து அப்படியே 7 மாதத்துலேயே பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அது ஒரு எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிற இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்லேயே எவ்வளோ ஷார்ட்கட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்கட்டை இது வரைக்கும் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை மட்டுமே பார்த்தாலே ஒரு 10% ஜிஎஸ் அப்படிங்கிறது அங்கே ஓவர். ஒரு 10% ஜிஎஸ் அப்படிங்கிறதே அங்கே ஓவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஷார்ட்கட்ஸ் அப்படின்றது நம்ம போட்டாச்சு. புக் வைஸ் என்னென்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹைலைட் பண்ணியும் வீடியோ போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னு நம்ம இதை அண்டர்லைன் பண்ணலாமா வேணாமான்னு டவுட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக ஸோ நம்மளே வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் அதில் பார்த்து கூட ஹைலைட் பண்ணி அதை மட்டும் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். அதுமாரி ஷார்ட்கட் நிறைய போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே பாதி ஜிஎஸ்ஸை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஷார்ட்கட்டுங்கிறது ஜிஎஸ்ஸுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னென்னா தெரியாத தலைப்பினை மட்டும் நோட்ஸ் எடுக்கிறது. நான் உதாரணத்துக்கு ஒரு 4-5 தலைப்பு படிச்சுட்ருக்கேன். கண்ணதாசன், காளிதாசன், வண்ணதாசன், வாணிதாசன் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணதாசன் ஈஸியாக இருக்கார். வாணிதாசனுக்கு மட்டும் ஒரு 3 நூல் மட்டும் எனக்கு மைண்ட்லேயே நிற்க மாட்டுது. அப்படின்னா வாணிதாசன் போட்டு ஒரு 3 நூல் மட்டும் எழுதணும். இது தமிழுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜிஎஸ்ஸுக்கும் அப்படி தான். சில டாபிக் வந்து எவ்வளோ படித்தாலும் நமக்கு வந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலைப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுத்து எழுதணும். ஏன்னா ரொம்ப நம்ம ஃபுல்லாக கிளியராக நோட்ஸ்லாம் எடுத்து இந்த 7 மாதத்தில் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நோட்ஸும் எடுக்கணும், ரிவிஷனும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பாடத்தை மட்டும் தனியாக ஒரு சின்ன பேப்பரில் என்ன பண்ண போகிறோம். சின்ன பேப்பர்னால் கை அளவுக்கு கிடையாது. ஒரு A4 ஷீட் இருக்கு இல்லையா? ஒரு யூனிட்டுக்கு ஒரு 3-4 A4 ஷீட் வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃபுல்லாலாம் பாயிண்ட் எழுதக்கூடாது. டேரெக்டாக அப்படியே கண்டென்ட்டை மட்டும் வாணிதாசன் இந்த நூல் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம எப்படி எழுதணும்னா எவரெஸ்ட்டு -8848 8848 மீட்டர் அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லி 8 டயர்லாம் போடக்கூடாது. அவ்வளோதான். அதோடு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடணும். அரை மணி நேரம் தான் ஒரு டைட்டில் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு. ஓகேவா? அதேமாரி வருடங்களை பிரித்தல் வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான வருஷங்களை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் இயர் எது அப்படின்றத நம்ம அந்த மாதிரி ஹைலைட் பண்ண பிடிஎஃப்லலாம் இருக்கும். எவ்வளோ வருஷம் இருந்தாலும் எல்லாத்தையுமே எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. சில வருஷம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அதில் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. ஓகேவா? ஞாபகமே இல்லை இந்த வருஷம் ஆனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், யூனிட் வைஸாக இப்போ என்ன ஐஎன்எம்க்கு நீங்கள் அந்த மாதிரி இயர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 2 A4 ஷீட் வரும். அவ்வளோதான். 2 அதுவும் 2 கூட வராது. அதிகபட்சம் ஒரு A4 ஷீட்லேயே நம்ம முடிச்சிடலாம். 2 பேஜாக மடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு A4 ஷீட்டு 1.5 ஷீட்லேயே நம்ம வந்து தாராளமாக முடிச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேட்டாஸ் கம்மி தான். ஏன்னா ஐஎன்எம்மில் தான் வருஷம் அப்படிங்கிறது அதிகம். அதுவே நீங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கம்மி. அதிலலாம் வந்து ஒரு பேஜ்லேயே வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தனியாகவே பிரித்து எடுத்துடலாம். அப்படி பிரித்து படிச்சிங்கன்னா மறக்காது. ஸ்மார்ட் ஒர்க்னால் இது தாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு. 7 மாதத்தில் நம்ம பாஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் படித்தாகணும். எல்லாரும் மாதிரியும் நம்ம படிக்கக்கூடாது. அப்படியே லைனாக போயிட்டு படிச்சுக்கிட்டே திரும்பவும் நான் ரிவிஷன் பண்ணும்போது திருக்குறள் எழுதுனது யார், திருவள்ளுவர், கம்பராமாயணத்தில் எழுதுனது யார், கம்பர் அப்படின்லாம் சொல்லி படிச்சுட்டு வரக்கூடாது. கம்பரை பற்றி கம்பராமாயணம் கம்பர்னு எனக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் அவரை பற்றி ஒரு புது டேட்டா இருக்குது, அது எனக்கு மறக்கிற மாதிரி இருக்குன்னா நான் அந்த தகவலை மட்டும் தனியாக எடுப்பேன். நான் அதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன். ஓகேவா? மற்றபடி கம்பராமாயணத்தில் இதுக்கு கம்பர் அப்படிங்கிறத நான் ரிவிஷன் பண்ணலைனாலும் அதை நான் அங்கே கரெக்டாக போட்டுருவேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுமாரி ரிவிஷன் நிறைய புதுசாக டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களை ரிவிஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க.
ஏன்னா அது ரொம்பவே முக்கியமானது. எவ்வளோ படித்தோங்கிறத விட எப்படி படித்தோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோங்கிறது ரிவிஷனை பொறுத்து தான் இருக்குது. அதேமாரி தேவையற்றதை தவிர்த்தல். எக்ஸ்ட்ரா மார்க் வேணும், ஒன்லைனர் அந்த புக்கு, அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படின்றதெல்லாம் வாங்கி படிக்கவே கூடாது. முடிந்த அளவு ஓகேவா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு அறிவியல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறிவியல் அப்படின்னா நாலாக பிரியுது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இப்படியெல்லாம் சொல்லி நமக்கு பிரியுதுல்ல. அதில் அறிவியலில் நீங்கள் வேணால் பாருங்கள். அதாவது நிறைய கொஷின் எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு கொஷினில் தான் இயரை வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அறிவியலில் நம்ம இயரை உட்காந்து வரலாறில் படிக்கிற மாதிரி வருஷத்துலாம் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன டேட்டாவோ டேரெக்டாக படிச்சுட்டு போயிடணும். அதையும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் புக் வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் உட்காந்துக்கிட்டு 1986, 1899, 1899லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. சில பாயிண்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ரொம்ப கம்மி தான். சயின்ஸுக்கு வந்து என்ன கேட்டால் ஒரு அரை பேஜ்லேயே முடிச்சிடலாம். இயர்ஸ் அப்படிங்கிறது அரை பேஜ் கூட கிடையாது, 1/4 பேஜ் தான். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சயின்ஸில். ஏன்னா இயர்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்னென்னா, திரும்ப அது சொன்னது தான் ரீவிஷன். ஓகேவா, ரிவிஷன் அப்படின்றதுனாலேயே நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மறுபார்வை. ஓகேவா, திரும்ப 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 பார்க்குறது ரீவிஷன். திரும்ப திரும்ப மறுமுறை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ரிவிஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா தாராளமாகவே எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.